தமிழ்நாட்டு தேர்தலும் யாழ்ப்பாண மக்கள் படுற பாடு இதை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். தமிழ்நாட்டில் கோலாகலமாக இந்த தேர்தல் திருவிழா அரங்கிற காத்திருக்குது. அதாவது இன்றைக்கு எல்லாரும் 7 மணிக்கே வலிக்கிட்டு ஓட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் கடலுக்கு இந்த பக்கம் இருந்து நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்றது தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதால் எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்குதா இல்லையா, எங்கள்ட இளம் தலைமுறை எப்படி இருக்குதுன்றதை தான் நாங்கள் கதைக்க போகிறோம். முக்கியமான விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த முக்கியமாக குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் இந்த தளபதி ரசிகர்கள் எல்லாத்தையும் தளபதி வெறியர்கள் என்று சொல்லுகின்ற ஆட்களுக்கும் சீமானின் தம்பிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஆட்களும் இப்போ சரியான ஆக்டிவாக இருந்து கொண்டிருக்கீங்க. சமூக வலைத்தளங்களிலும் சரி இல்லாட்டி சமூகத்திலையும் சரி ஒரு ஆக்டிவாக இருந்து கொண்டிருக்கீங்க. மாறி மாறி போஸ்டர் வைக்கிறது, கொமெண்ட்டுகளில் மாறி மாறி கதைக்கிறது, அதாவது நல்ல கருத்துக்களை பதிவிடுறது, விஜய்க்கு சார்பாகவும் சீமானுக்கு சார்பாகவும் அவர்களின் கருத்துக்களை பகிர்றது, மற்றது அவர்களை ஆய்வு செய்கிறது. இதை செய்தார், இவர் எப்படி செய்தார், அவற்றை பின்புலம் என்ன, அவர் எதற்காக இதை சொல்லுவார், எதற்காக இதை செய்தார் என்ற விஷயங்களை ஒரு ஆய்வு நோக்கத்தில் விமர்சனபூர்வமாக இந்த அரசியலை பார்ப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுது. முக்கியமாக குறிப்பாக விஜய் ரசிகர்கள் எடுத்துக்கொண்டா ஒரு சினிமா மோகமற்றது அவர் இந்த கவர்ச்சிகரமான பேச்சுக்களை வச்சு கொண்டு ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு அரசியலை பின்பற்றுகிறவர்களாக இந்த ரசிகர் கூட்டம் மாறிக்கொண்டு வருகிறது. இது கவர்ச்சிகரமாக இருந்தாலும் கொள்கை ரீதியாக இலங்கை தமிழர்களுக்கோ இலங்கை நாட்டுக்கோ விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாருன்னா அது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அதே மாதிரி சீமாண்ட தம்பிகள் என்று சொல்ல போகிற சீமாண்ட ரசிகர்கள் தான் சொல்ல முடியும். அந்த பேச்சாற்றல், அவற்ற கொள்கைகள், அவர் சொல்லுகின்ற ஒரு இலட்சிய அரசு போன்ற விடயங்களில் ஈர்க்கப்பட்ட இந்த சீமானின் தம்பிகள் இங்கே பெருமளவில் இருக்கிறார்கள், வெளிச்சத்துக்கு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் இதை ரசித்தாலும் ஆனால் ஜதார்த்தத்தில் இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி இங்கத்தை அதாவது இலங்கை ஜதார்த்தத்துக்கு இது அவர் கதைக்கிற விஷயங்கள் சாத்தியமான்றது ஒரு பெரிய. இதில் நாங்கள் முதல்ல கள நிலவரத்தை பார்க்கலாம். இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக, அதாவது ஸ்டாலின் திமுக கட்சி கூட்டணி பல கூட்டணிகள், கமலஹாசன், விஜயகாந்தன் மனைவி அப்படி இப்படி எல்லாரையும் பிடிச்சி ஒரு கூட்டணியாக சேர்த்து அந்த வெற்றிக்காண்டி போராடி கொண்டிருக்கணும். அதுக்காண்டி பல திட்டங்களை முன் வச்சிருக்காங்க. பல்வேறு நலத்திட்டங்களை முன் வச்சு கொண்டு வரணும். அதில் முக்கியமான